இந்த முறை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். ம். இறுதிப் போட்டிக்கு ம். இந்தியா, ம். ஆஸ்திரேலியா, ம். நியூசிலாந்து, ம். தென்னாப்பிரிக்கா. இன்னொரு விஷயம் சொல்றேன். தோல்வி சந்திச்சார். இந்த உலக கிண்ணம் ஒன்று இந்தியாவுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு. பாகிஸ்தான் அணி வந்திருக்கு. பாகிஸ்தான் அணி இந்த எல்லா வீரர்களும் முழுமையான அணி இங்க வரல. பட்டும் மோசமான தோல்விகளை நாம சந்தித்திருக்கிறோமே. மொத்தமான ஸ்டேட்ஸை கொஞ்சம் சொல்றேன் சந்திர. கேட்டா எனக்கும் பார்த்தோன்னே ஷொக் ஆகிக்குது. கண்ணால தண்ணீர் வருது. உண்மைதான். 27 போட்டிகள் 2 அணிகளும் விளையாடி இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் T20 போட்டிகளில் இலங்கை அணி வாங்கி கட்டி இருக்கின்றது. நீங்க சொல்லுங்க, இந்தியா ஆஸ்திரேலியா இந்த 2 அணிலையும் யார் பலமானது? அறிவிச்சாச்சு. இலங்கை அணி விவரங்கள் அறிவித்தாயித்து விட்டது. நான் நினைச்சேன் சந்திர, சில வேளை அப்படியே அறிவிக்காமலே அப்படி விடமாட்டேன் அறிவிப்போம். ஏன்னா நாங்க தெரிவு செஞ்சபடியா ஏதாவது புதுசா செஞ்சு காட்டணும். அதனால வடமையா பிளைன்ல ஏற போய்க்குள்ள அறிவிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய்க்க. இது நம்ம நாட்டுல என்ன நாள் முதல் அறிவிச்சுக்காங்க. சில வேளை பஸ்ல இப்பதான் ஏறுறாங்களோ இல்ல நேற்று முன்னாள் தமிழை போயிட்டாங்களோ தெரியல, போயிருப்பாங்க. அதனால அறிவிச்சவங்க. அப்படியா இருக்கும். போகாம இருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப போய் அங்க பாகிஸ்தான் டீமே போயிட்டு பாகிஸ்தானே போகும்போது நீங்க போகாம என்ன செய்யற மாதிரி இருக்கும். ஓகே, அறிவிச்சாச்சு. இதேதான் உலக கண்டத்துக்கு இருக்க போதா அணி? இதை வச்சு தானே சொல்லியிருந்தாங்க. அண்மையில இதுக்குள்ள வச்சு 1-2 சேஞ்சஸ், ஒன்று 2 டெக்னிக்கல் சேஞ்சஸ், முக்கியமான சான்சஸ் கொடுத்து பார்க்க போறோம். அதுல எதெல்லாம் சரியா வருதோ, ஒர்க் அவுட் ஆகுதோ, அதுல இருந்து 15 பேர் அறிவிப்போம். 18 பேர் அறிவிச்சிருக்கு. முதல்ல 25 பேர் கொண்ட குழாம் ஒன்றை தெரிவிச்சாங்க. அதுல இருந்து இப்ப இந்த தொடருக்கு 18 ஆகி இருக்கு. 7 பேர் அனுப்பிட்டாங்க. வியாஸ்காந்த் அனுப்பிட்டாங்க, நீங்க போய் தமிழ் யூனியனுக்கு விளையாடுங்க. பாகிஸ்தான் சீரீஸ்ல இருந்தது. பவன் ரத்நாயக்கன் ஒருத்தர் எதிர்காலத்தில் அடிப்பார், இலங்கைக்கு வெற்றியெல்லாம் பெற்றுக் கொடுப்பாருன்னு பேசி கொண்டிருந்தோம். அவரையும் விட்டு அனுப்பிட்டாங்க, நீங்களும் போங்க, T20க்கு நீங்க தேவையில்லைன்ற மாதிரி. இப்ப இங்கிலாந்து 1 டே சீரிஸ் 6-7 பேர் தான் விளையாடுறாங்களா இல்ல 11 பேர் விளையாடுறாங்க? இல்ல 18 பேர் அறிவிச்சிருக்காங்க. 7 பேர் தானே அனுப்பி எல்லாரும் அனுப்பினா உடனே 6-7 பேர் தான் விளையாடுறாங்களோன்னு நினைச்சேன். இப்படியே அனுப்பிட்டே இருந்தா என்ன? ஏன் வர்றாரு ஏன் போறாருன்னே தெரியாம இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த பானக் ராஜபக்ஷ. அவரையும் போங்கன்னு அனுப்பினாங்க. இப்ப யாருக்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க? அப்ப அதே ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப மாற்றமே இல்ல. துனித் வெள்ளாளகைய நாங்க அண்மை காலமா பேசி கொண்டே இருந்தோம். திருப்பி துனித் வெள்ளாளகை உள்ளக்க வந்திருக்கிறார். தனஞ்சடி சில்வா திருப்பி உள்ளக்க வந்திருக்கிறார். மற்றும்படி மெட்ட 16 தான், பழசுதான், புதுசு இல்ல. தெரிவுக்குழு புதுசா வந்தது. தெரிவுக்குழு மட்டும் தான் புதுசு. தெரிவுக்குழு மட்டும்தான் புதுசு. தெரிவுக்குழு என்ன சொல்றது? பாகிஸ்தான் அணி வந்திருக்கு. பாகிஸ்தான் அணி இந்த எல்லா வீரர்களும் முழுமையான அணி இங்க வரல. ஆனாலும் பாகிஸ்தான் அணி வந்திருக்கு. அது பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுலயும் அந்த முகமது ரிஷ்வான், பாபர் அசாம் எல்லாம் நீங்க தேவையில்லை என்று சொல்லி ஆசிய கணத்துக்கு வேண்டாம்னு சொல்லி பாகிஸ்தான் அனுப்பிச்சுது. இல்ல நீங்க இனி தேவையில்லை, உங்களை இல்லாம ஒண்ணு செய்யலான்னு தான் திருப்பி கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு 2-3 பேர் முக்கியமான ஆட்கள் வரையில. ஷைன் ஷாஃப்ரி வேற இல்ல, உபாதை காயம் காரணமா வரல. இப்ப இந்த பாகிஸ்தான் அணிக்கும் இலங்கை அணிக்கும் கடந்த காலங்களில் நடந்த போட்டிகளை சும்மா அலசி பார்த்தா பட்டும் மோசமான தோல்விகளை நாம சந்தித்திருக்கிறோமே. மிகப்பெரிய தோல்விகளை சந்திருக்கோமே. அதாவது அந்த இப்ப நடக்க போறது அம்புல்லையில பிரேமதாசால் நடந்த அத்தனை போட்டிகளையும் தோத்துருக்கோமா எனக்கு தெரிஞ்சது இல்ல. பாகிஸ்தான் இலங்கைக்கு வருது. அண்மையில பாகிஸ்தான்ல போயாவது ஒரு மேட்ச வேண்டாம், 2 மேட்ச தோத்தம். சரி, ஒரு ஆறுதலுக்கு திருப்பி இருந்தா வந்து தம்புள்ளையில வச்சு கூட்டுக்க போதான் போறோம் எல்லாம் பார்த்துட்டு தான் தேடேக்க நிலைமை இஞ்ச மோசமா இருக்குது. அதுதானே அந்த அளவுக்கு இலங்கை அணி பாகிஸ்தான அதுவும் இலங்கையில வச்சு வெல்ல முடியாம போனது. மொத்தமான ஸ்டேட்ஸை கொஞ்சம் சொல்றேன் சந்திர. கேட்டா எனக்கும் பார்த்தோன்னே ஷொக் ஆகிக்குது. கண்ணால தண்ணீர் வருது. உண்மைதான். 27 போட்டிகள் 2 அணிகளும் விளையாடி இருக்கின்றன. இதில் 16 போட்டிகள் பாகிஸ்தானுக்கு வெற்றி. இலங்கையில 6 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. அதுல 5 போட்டியை பாகிஸ்தான் 5 போட்டி பாகிஸ்தானுக்கு வெற்றி, ஒரே ஒரு போட்டி இலங்கைக்கு வெற்றி. அதுவும் பிரேமதாச மைதானத்தில் 4 போட்டிகளிலும் பாகிஸ்தானிடம் T20 போட்டிகளில் இலங்கை அணி வாங்கி கட்டி இருக்கின்றது. ஹம்பாந்தோட்டையில 1-1 2 போட்டி மைதானோடியா தப்பிருப்பாங்களா இருக்கும். அந்த நேரத்தில் நடந்த போட்டி தானே எது? ஹம்பாந்தோட்டை. அதனால வந்துட்டாங்க. பழைய மைதானமா போயிருந்தா அதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு தம்புள்ள புது மைதானம், அதால வெல்லுவாங்களோ எனக்கு தெரிஞ்சு. தம்புள்ளையில வெல்ல வாய்ப்பு இருக்கு. தம்புள்ளையில் பாகிஸ்தான் அணி இதுவரையில் விளையாட அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஒரு நாள் T20 போட்டிகளில் விளையாடவில்லை. எனவே அங்கே போவேன். எனக்கு என்னவோ நீங்க 6 பிரதமர் வச்சிருக்கலாம் இந்த போட்டியை. நானும் தான் யோசிச்சேன். என்ன உலகக்கிணம் வருது, உலகக்கிணத்துக்கு தேவை அட்லீஸ்ட் ஒரு போட்டியாவது வச்சிருக்கலாம். கொழும்புலே உண்டு, கண்டிலே உண்டு, தம்புள்ளையில ஒன்று வச்சிருக்கலாம். கடைசி நேரத்துல தான் இன்கமும் கொழும்புண்டா கொஞ்சம் கூட வரும் பேசிக்கொண்டோம். கொழும்புல பாகிஸ்தான் ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள். தம்புள்ளையில வைத்திருக்கிறார்கள். சில வேளைகள் எனக்கு பட்டது உலகக்கிண ஏற்பாடுகளுக்கு மைதானங்களை தயார் செய்வதற்காக அப்படி செய்திருப்பார்களோ தெரியவில்லை. இங்கிலாந்து தொடர் பிரேமதாசா மைதானத்தில் விளையாடப்படவிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பிரேமதாசா மைதானத்துல நம்ம இலங்கை அணி பட்டு தோல்விகளான போட்டிகளை சந்திச்சிருக்கு. அப்படியான ஒரு மைதானத்தில் போட்டிகளை அதிகம் விளையாடி பரீட்சித்து பார்த்தால் பலன் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பிரேமதாச மைதானத்தில் தான் உலக கிண்ணத்தில் இலங்கை அணி அதிக போட்டி போட்டது.
அது எனக்கு தெரிஞ்சு கதை முடிஞ்சுதா? முடிஞ்சு எங்களுக்கு இல்ல, கொண்டு போங்க. இந்த முறை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இறுதிப் போட்டிக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. தென்னாப்பிரிக்கா தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். நீங்க வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்ச காலமா டேஞ்சரஸ். இந்த அணிகள் தான் அடுத்த சுற்றுக்கும் போகும். இந்த அணிகள் என்னமோ போன முறையும் T20 உலக கிண்ணத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டி. எப்படி வேணா வச்சுக்கொள்ளுங்க, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து. எனக்கு அப்பப்ப ஆப்கானிஸ்தான் இந்த முறை இறுதிப் போட்டிக்கு வரையலாது. ஆனா அப்பப்ப கடந்த முறை அரையிறுதி போட்டி. இன்னொரு விஷயம் சொல்றேன், தோல்வியை சந்திச்சார். இந்த உலக கிண்ணம் ஒன்று இந்தியாவுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு. வேற சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப அதிகமா பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு எந்த விஷயங்களும் ரேட் இதெல்லாம் தேடினீங்க சஜ்ஜி டிவில தேடினது. இல்ல அதெல்லாம் இல்ல, நானா ஒரு ஐடியா கொண்டிருக்கேன். நீங்க சொல்றது சரி. ஏனென்றா ஆஸ்திரேலியா கண்மண் தெரியாம அடிப்பாங்க, இம்ம பொறுமை இல்லாம அடிப்பாங்க. இந்தியா அதே மாதிரி தான். இந்தியா அந்த 1-2 சொதப்பல் வேலைகள் இருந்தாலும் அதை இப்ப சீர் செய்துட்டுது, சரியாகிட்டுது, டீம் ஃபிட். அதுவும் இந்தியாவிலையும் இலங்கையிலையும் நடக்க போகுதுன்னு சொன்னா சரி. இப்ப ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க, இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டு அணிலையும் யார் பலமானது? இந்தியா. ஓகே. இந்திய ஆசிய ஆடுகளங்களுக்குள் போட்டிகள் நடைபெறுகின்றதுன்னா இந்தியாவை தாண்டி வேறு யாரும் இல்லை. அந்த ஒரு பிளஸ் இருக்கு இந்தியாவுக்கு. இந்த முறை இலங்கையில் நடந்தா கூட இந்த போட்டியை வெல்ல போறது இந்தியா. ஆஸ்திரேலியா இந்தியா வந்ததுன்னா இந்தியாலாம் ஃபைனல். அப்ப இந்தியாவும் பாகிஸ்தான் தான் ஃபைனல். நாங்க டிக்கெட்டை போட்டுட்டு ஃபைனல் பார்க்க போவோம். அப்ப இல்ல, இந்தியா நடக்கும், இந்தியாவும் பாகிஸ்தான் தான் ஃபைனல். நீங்க மேட்ச் பாக்குறதுக்காக இதுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு போடுங்க, அதெல்லாம் இல்ல. இங்க போய் மேட்ச் பாக்குறதுல இந்தியாவில போய் மேட்ச் பாக்குறது நல்லா இருக்கும். நான் இந்த ஒரு தடவை IPL பார்த்தது தான் மும்பையில், அவ்வளவுதான். மும்பை இந்தியன்ஸ் அணி, அதுக்கு மேல நான் பார்த்ததே இல்ல, சர்வதேச போட்டிகள் பார்த்தது இல்ல. ஓகே, இந்த விஷயங்கள் இன்று நாள்ல பெரிய அளவா பேசப்படுது. குறிப்பா சொல்லப்போனா இலங்கை அணியினுடைய இந்த மாற்றம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. தெரிவுக்குழு தான், எனக்கு தெரிஞ்சு தெரிவுக்குழு தான் புதுசா இருக்க மாதிரி தெரியுது. அணியில எந்த புது மாற்றமும் இல்ல. இப்ப இப்படித்தானே இப்ப தோத்தா சொல்லுவாங்க, நாங்க இப்பதானே டேக் ஓவர் பண்ணோம், சேஞ்சஸ் செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்க ஒன்னும் செய்ய இயலாதுண்டு. அங்கால பிரித்து மேய்கின்ற இன்னும் ஒரு அணி இங்கிலாந்து அடுத்ததாக வரப்போகுது. அதுதான் 6 நடக்க போகுது. இனி அங்க அந்த சம்பவங்களை முடித்துக் கொண்டு ஒருவேளை சம்பவங்கள் மாறி நல்லா போய் இல்லடா நாங்க திருந்திட்டோம் அடிச்சு காட்டுறோம்னு சொல்லி இலங்கை அணியை நாங்கள் இவ்வளவு சொல்கின்றோம். ஆனால் சில இடங்கள்ல சில விஷயங்கள் இலங்கை அணி பக்கமாகவும் இருக்கின்றது. நீங்க இலங்கைக்கு கொஞ்சம் சார்பா பேசுற மாதிரி வந்திருக்கீங்க. வியாஸ்காந்த் டெஸ்ட் போட்டிகள் பக்கமாகவும் திறமைகளை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் என்பதையும் ரியாக பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இப்ப நாளைக்கு போட்டி தொடங்குது. நாளைக்கு போட்டி நாளைக்கு. நாங்கள் இன்றைய தினமே காய்ச்சிட்டோம். போட்டி நாளைக்கு தொடங்கும் போது முடிஞ்சதுக்கு பிறகு முடிவுகளோடு சந்திக்கிறோம். ஆனா முடிவுகளோட சந்திக்க முடியுமான்றதும் ஒரு சந்தேகம். மழை பக்கம் போட்டி அந்த பாகிஸ்தான் டீம் நேற்று வந்து இறங்கிச்சு. ஏற்கனவே வானிலை இதெல்லாம் சொல்லிட்டாங்க, போன மாசமும் சொல்லிட்டாங்க. ஜனவரி 6 இருந்து 8, 9, 10, 11 வடக்கு கிழக்குல மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது வடக்குக்கும் கிழக்குக்கும் ஒரே நடுவுல இருக்கு அம்புல்ல. இப்ப அது வடக்கும் கிழக்கும் தானே சொன்னாங்க, வட மத்தின்னு சொல்லல தானே, மாத்தளை மாவட்டம் தானே, மத்திய மாகாணம் தானே. இருந்தாலும் அங்கேயும் மழை இருக்கு. கொழும்புல வச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இருந்துக்காரு. எப்பெல்லாம் கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடக்குமோ அப்பெல்லாம் மழை பெய்யும். இவங்க மழை பெய்யுற இடத்தை தேடி வைக்கிறாங்களா இல்ல மழை பெய்யுற நேரத்துல வைக்கிறாங்க, ஒன்றும் எனக்கு விளங்க மாட்டேங்குது. இறங்கினாங்க பாகிஸ்தான் அகோர வைக்க இருந்த கொழும்புல திடீர்னு பார்க்க சத்தம் வெளியோடி போய் பார்த்தா மழை பெய்யுது. எனக்கு பெரிய சந்தேகம் தான், இவங்களே தேடி மழை பெய்யுற நேரத்துல வைக்கிறாங்களா இல்ல கிரிக்கெட் நடக்கிற இடங்கள்ல தேடி மழை பெய்தாங்க. மழைக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் அப்படி ஒரு இணை பெரிய பந்தம், கனெக்ஷன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நாளை போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு.